நிம்மதியான நாட்களையும் சுகமான நாட்களையும் நம் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இன்றைய காணொளியில் தூக்கம் வருவதற்கான சின்ன சின்ன சீன அக்குபஞ்சர் புள்ளிகளை நாம் காணலாம். இன்சோமினியா என்றால் தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்களுக்கான நோய் என்று சொல்லப்படுகிறது. உடலில் உஷ்ண சக்தி அதிகமாகும் பொழுது தூக்கம் தொலைந்து போகிறது. பறவைகள் மாலை 7 மணி ஆனதும் கூடுகளுக்கு திரும்ப ஆரம்பித்து விடுகிறது. இரவில் தூக்கம் தொலைத்து கண் விழித்திருந்தால் உடலில் உஷ்ணம் அதிகமாகி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் பாதிக்கப்பட்டு தூக்கம் தொலைந்து போகிறது. எனவே கூடிய மட்டும் சீக்கிரமாக தூங்க போய் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. பறவைகளின் வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால் அவைகளுக்கு சோர்வு கிடையாது, தூக்கமின்மையும் கிடையாது. இதற்கான சில அக்குபஞ்சர் புள்ளிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதல் பாயிண்ட் DU20. சீனர்கள் இதை DU20 என்று சொல்வார்கள். தலை உச்சியில் இருக்கிறது. 2 காது மடல்களில் இருந்து நேர்கோடு போட வேண்டும். மூக்கிலிருந்து ஒரு நேர்கோடு தலை உச்சியை நோக்கி வர வேண்டும். இந்த 2 கோடுகளும் சந்திக்கக்கூடிய இடம் மீட்டிங் பாயிண்ட் DU20. அனதர் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா 6 அப்படின்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரா 6 வந்து மொத்தம் 4 பாயிண்ட். இந்த DU20 1 இன்ச் ஃப்ரண்ட் சைடில், அனதர் பாயிண்ட் 1 இன்ச் பேக் சைட், தென் அனதர் பாயிண்ட் 1 இன்ச் ரைட் சைட், 4th பாயிண்ட் 1 இன்ச் லெஃப்ட் சைடு. DU20 சென்டரில் இருக்கு. இப்போ DU20 எக்ஸ்ட்ரா 6 2 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ மூணாவது வந்து எக்ஸ்ட்ரா 8 and 9 பாயிண்ட்ஸ். இது வந்து காதுக்கு பின்புறம் மேண்டிபல் போன்னு இருக்கு. இது தட்டினீங்கன்னா சவுண்டு வரும், நல்ல ஹார்டாக இருக்கும், திக்காக இருக்கும். மேண்டிபல் போன் அதனுடைய 2 எட்ஜ் கீழ்ப்புறம் இதில் அழுத்து விட்டால் போதும். 8 and 9 இதில் 3 to 5 minutes. மன அமைதி ஏற்படுவதற்கு புத்தாஸ் ட்ரையாங்கிள்னு 3 பாயிண்ட் சீனர்கள் சொல்கிறாங்க. இது நம்ம போன காணொலியில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். இந்த லிட்டில் ஃபிங்கர்லேருந்து ஒரு நேர் கோடு போட்டு வந்தால் இந்த ரிஸ்ட் க்ரீஸில் மீட் ஆகும். இது H7 பாயிண்ட் H7. அந்த ரிஸ்ட் க்ரீஸினுடைய இந்த எட்ஜில் LU9 அனதர் பாயிண்ட். இது H7, இது LU9. இதனுடைய சென்டர்ல இருந்து ஒரு 3 விரல் 3 fingers வச்சீங்கன்னா P6. டாக்டர் டுங் அப்படின்னு ஒரு சைனீஸ் அக்குபஞ்சர் மாஸ்டர் இருந்தார். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான எஃபிஷியன்ட் அக்குபஞ்சரிஸ்ட். அவர் ஏராளமான பேஷண்ட்ஸை வந்து அக்குபஞ்சர் மூலம் ட்ரீட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ரெகுலர் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இல்லாமல் அவராக கண்டுபிடித்த நிறைய ரிசர்ச் பண்ணி அதன் மூலம் கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸை வச்சு அவர் நோயாளிகளை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். அதனால நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தது. அங்கே சைனாவில் வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுங்கிறதுனால எதுவுமே சீக்ரெசி, இண்டிவிஜுவல் சீக்ரெசி எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்துமே கவர்மெண்ட்டை சொல்லி ஆகணும் அப்படின்னு இவர்கிட்ட அந்த சீக்ரெசியை கேட்குறாங்க. இவர் அதை கொடுக்கறதுக்கு விரும்பாமல் சைனாவை விட்டு தைவானில் வந்து செட்டில் ஆகிட்டார். தைவானில் வந்து ஒரு 40,000 பேஷண்ட்ஸை அவர் க்யூர் பண்ணி சரி பண்ணுறாரு. எதன் மூலம் அப்படின்னா டுங் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் மூலம். டுங் அக்குபஞ்சரில் தூக்கம் வருவதற்கான ஒரு 2 புள்ளியை நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணணும், ரைட் ஹேண்டில் போடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கர், மற்ற விரல்களை மடக்கிக்கோங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட், தேர்ட் செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த தேர்ட் ஃபோல் இதில் இதை 3ஆக பிரிச்சுக்கோங்க. 1/3, 2/3 and 3/3. ஃபர்ஸ்ட் 1/3 ஒரு பாயிண்ட், அடுத்த 2/3 அனதர் பாயிண்ட்.
இந்த எட்ஜில், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஃபர்ஸ்ட் 1/3 ஒரு பாயிண்ட், செகண்ட் 2/3 another பாயிண்ட். இதை வந்து அழுத்தி விடுங்க. அக்குபஞ்சர் முழுமையாக படித்தவங்களுக்கு வந்து துங்க் நீடில்ஸ் அப்படின்னு தனியாக செப்பரேட் நீடில்ஸே இருக்கு. அதை வச்சு அவங்க முழுமையாக அக்குபஞ்சர் படித்தவங்க போட்டுக்கிறாங்க. இது அமெத்திஸ் கிறிஸ்டல். இந்த அமெத்திஸ் கிறிஸ்டல் வந்து அப்பர் சக்கராஸுக்கு வந்து மென்மையான வைப்ரேஷன்ஸ் கொடுக்குது. கையில் ஒரு மணி நேரம் இந்த கிறிஸ்டல் வச்சுருந்தீங்கனாலே நல்ல தூக்கம் வரும். மைண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ் ரிலீஸ் ஆகிடும். இது நைட்டில் தூங்கும்போது இந்த கிறிஸ்டலை நம் பில்லோவுக்கு இந்த எட்ஜி வந்து வெளிப்புறமாக இருக்கிறது மாதிரி வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எடுத்துடலாம். வரும்போது ஒரு நிம்மதியான கனவுகள் இல்லாத தூக்கம் வரும். சீன மருத்துவம் நம்ம இன்னர் எனர்ஜியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. யாங் அப்படின்னு ஒரு எனர்ஜியை பிரிச்சிடுறாங்க, இன் அப்படின்னு ஒரு எனர்ஜியை பிரிச்சிடுறாங்க. யாங் அண்ட் இன் ரெண்டும் சமமாக இருக்கும்போது நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஒன்று அதிகமாக ஆகி ஒன்று வந்து குறைவாயிடுது அப்படின்னா நோய்கள் வருகிறது. When yang enters into yin, you are getting sleep. When yang comes out of yin, you wake up. அப்ப ரெண்டையும் நாம வந்து சமநிலைப்படுத்தணும். இதுக்கு ஏன்சியன்ட் புத்திசம் ஒரு சாண்டிங் சொல்றாங்க. புத்த துறவிகள் இதை பண்றாங்க. திபேத்தியன்ல வஜ்ராயன புத்திசம் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து இந்த பவர்ஃபுல் சாண்டிங் ஒன்று இருக்கு. இதை நம்பிக்கை உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓம் மானே பத்மே ஹூம், ஓம் மானே பத்மே ஹூம். இந்த மாதிரி சாண்டிங் வந்து நம்ம வஜ்ராசனா போஸ்டர்ல காலை மடக்கி அந்த தொழுகைக்கு உட்காருவாங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்டர்ல உட்கார்ந்துக்கிட்டு நாம் அந்த ஓம் மணி பத்மே ஹூம், ஓம் மணி பத்மே ஹூம் சாண்ட் பண்ணும்போது மனம் அமைதி அடைகிறது. நம்ம உள்ள அந்த அன்பு, கருணை, கம்பேஷன் இதெல்லாம் வெளிப்படுது. அப்போ வந்து கனவுகள் இல்லாத நிம்மதியான ஒரு தாலாட்டை தரக்கூடிய ஒரு தூக்கம் நமக்கு கிடைக்கிறது என்று வஜ்ராயன புத்திசத்து துறவிகள் நம்புகின்றார்கள். குவாலிஃபைடு அக்குபஞ்சரிஸ்ட் இந்த புள்ளிகளில் அதற்கு தகுந்த நீடில்களை இன்செர்ட் பண்ணி ட்ரீட் பண்ணிடலாம். மற்ற பீப்புள் எல்லாம் வந்து 3 to 5 minutes எய்தர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அல்லது தம் வச்சு ப்ரெஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பால் பாயிண்டினுடைய பேக் சைடை வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரோப், மெட்டல் ப்ரோப் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாராந்திர வகுப்புகள் அக்குபஞ்சர் பிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட்டுடன் நடந்து கொண்டிருக்கிறது. தேவையானவர்கள் இதில் வரும் செல் நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம். வரும் காணொலியில் வேறு சில நோய்கள் பற்றியும் அதற்கான பாரம்பரிய சீன மருத்துவம் என்ன தீர்வு கூறுகிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். இஃப் காட் பர்மிட்ஸ்.